வணக்கம் போட்டித் தேர்வு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 13வது கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? திருக்குறளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த தலைப்புலேருந்து கிட்டத்தட்ட 7 கொஷின் கேட்டிருக்காங்க. அது என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறது தான். இப்போ 2025 குரூப் 4 நடந்துச்சு இல்லைங்களா? அதில் கூட இதிலேருந்து மரபு சொல் கேட்டிருக்காங்க. அதையுமே நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட அவ்வளோ முக்கியமான தலைப்பு. ஏன்னா எந்த அதிகாரத்துலையுமே ஒரே தலைப்புலேருந்து 7 கொஷின் வந்ததில்லை. இந்த தலைப்புலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கொஷின் வந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தமிழ் அறிஞர்கள். அவங்கள பார்த்திங்கன்னா யார் அப்படின்னா, கிட்டத்தட்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், நாமக்கல் கவிஞர். இவங்க 2 பேரை பற்றி நீங்கள் நினைப்பீங்க ரொம்ப சாதாரணமாக நினைப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இவங்க 2 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட இவங்களையும் பற்றி பாடல் வரிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஏன்னா நாமக்கல் கவிஞர்லாம் பார்த்திங்கன்னா விடுதலை போராட்டத்துக்காண்டி அவரோட பாடல்கள்லாம் இருக்கும். அப்புறம் பட்டுக்கோட்டையோட பாடல்கள், இவங்களெல்லாம் பற்றி நிறையா கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதையுமே இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்னு. நம்ம நினப்போம் இவங்க அவ்வளோ எப்படி நம்ம பாரதிதாசன்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனோ, அதே மாதிரி இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், நாமக்கல் கவிஞர், இவங்க 2 பேர்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். அந்த அளவுக்கு தான் இந்த வீடியோ நான் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? கூடா ஒழுக்கம் அதுலேருந்து கிட்டத்தட்ட 7 கொஷின் வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது. அப்போ ஒரு குறள், அந்த ஒரு அதிகாரத்துக்கே 7 கொஷின்னா அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம இதனால் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4ல் கண்டிப்பாக உங்களுக்கு இதிலேருந்து கண்டிப்பாக டேரக்ட் கொஷினே உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக டே 1 டே 2 அதை கரெக்டாக ஒன்றா ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த கிளாஸில் எப்படின்னு பார்க்கலாம். உங்களோட ஆன்லைன் டெஸ்ட் அடித்து பாருங்கள். உங்களோட மார்க்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, இப்போ பாருங்கள். நாமக்கல் கவிஞர் அப்படிங்கும்போது, ஏன்னா இவங்க விடுதலை போராட்ட வீரர்களில் வருவாங்க. அவங்க யார்? நாமக்கல் கவிஞர். அதனால் இவங்கள கிட்டத்தட்ட இவங்களும் பட்டுக்கோட்டை, இவங்க 2 பேருமே இவங்களோட பாடல்கள் வச்சு நிறையா கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் ஜஸ்ட்டு ஒன்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி கேட்டிருக்காங்கங்கிறத. ஃபஸ்ட்டு பாருங்கள். 7ஆம் வகுப்பில் நாமக்கல் கவிஞர் இயல் 1 எங்கள் தமிழ் நாமக்கல் கவிஞர் அதில் இருக்காங்க. 9th புக்கில் பழைய புக்கில் இருக்காங்க, பெண்மை அப்படின்னு சொல்லிட்டு 3rd டேர்மில். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்பு என்ன அப்படின்னா பருவம் 2ல் இயல் 1 துன்பம் வெல்லும் கல்விங்கிற தலைப்பில் இருக்கார். 6th புக்கில் பழைய புக்கில் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். கூடா ஒழுக்கம்ங்கிறது 8th புக்கில் 8th நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா? டேர்ம் 1ல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நுழையும் முன்னாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கல்வி அழகே அழகு அப்படி தான் பெரியோர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது கிட்டத்தட்ட கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. அதாவது நம்ம படித்தா மட்டும் போதாது, அதுக்கேற்ற மாதிரி வாழ்கிறது தான் அதுக்கான அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி கல்வி அறிவை வளர்ப்பதோடு பயன்படுத்தவும் செய்யும். அதாவது நம்ம அறிவை மட்டும் அது நம்மளோட அறிவை வளர்க்கவும் பண்ணும், அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தவும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ தான் கற்றிருந்தாலும் அதாவது பண்பாடு சம்மந்தமானது எதுவுமே அவங்கக்கிட்ட பண்பாடு இல்லை அப்படின்னா அந்த கல்வி பயனற்று போகும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த பாட்டு. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. அதாவது என்னது படிச்சிட்டோம், அந்த புக்கில் மட்டும் படிச்சிட்டேன், அது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி பாதியிலே ஸ்டாப் பண்ணி நின்றாத. அதை நம்ம ஏன் படிச்சிருக்கோம், அதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் நீ விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி, அந்த மறந்து விடாதே இந்த மாதிரி தெரிந்து விடாதே அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சொல்கிறாரு. சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏன் படித்தோங்கிறத மறந்துடாத. அப்புறம் நாட்டின் நெறி தவறி, அதாவது நாட்டில் உள்ள நெறி நல்ல நல்ல வழிமுறைகள் இருக்குல்ல, அதை மறந்துடாத. நல்லவர்கள் தூற்றும்படி, நல்லவர்கள்னால் தூற்றும்னா என்னதுங்க? தூற்றும்படி, நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே அப்படின்னா திட்டுற மாதிரி. சரிங்களா? தூற்றும்படினா திட்டுற மாதிரி. நல்லவங்களாம் நம்மளை எதுவும் நீ நல்லா இருக்க மாட்டே அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி
தூற்றுற மாதிரி வளரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி மூத்தோர் சொல் வார்த்தைகள்லாம் மீறாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பண்பு என்ன சொல்கிறாரு, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. நம்மளோட கலாச்சார பண்பாடு இருக்குல்ல, அதை யாருக்காண்டியும் மாறக்கூடாது அப்படிங்கிற மாதிரிங்கிறாங்க. மாற்றார் கைப்பொருள், ஏன்னா மற்றவங்க கைப்பொருளை வந்து என்றைக்குமே வந்து என்ன பண்ணி அவங்க நம்மளுக்கு அது தருவாங்க இது தருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பி வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது இல்லாமல் மானமில்லா கோழைகள் இருப்பாங்களா, அவங்களோட நம்மளை சேர்ந்தால் நம்மளுக்கும் அந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. துன்பம் வெல்லும் கல்வி என்னது அப்படின்னா கல்வி கற்றிட வேணும், அதாவது கல்வி வந்து நல்லா கற்றிடணும். நீ சோம்பலை சொல்லும் திறன் பெற்றிட வேணும், சரிங்களா. சோம்பலை கொல்லும், அதாவது சோம்பல் வந்து இருக்கக்கூடாது, நல்ல திறமைசாலியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் பாருங்களேன், எல்லாமே வந்து கூடாது அந்த மாதிரி தான் வரும். துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிறதுனா யார் அப்படின்னா மொதல் அதை பார்த்துக்கோங்க. துன்பம் வெல்லும் கல்விங்கிறது பட்டுக்கோட்டை கல்யாணம், அதாவது கல்யாணம்னாலே என்னது துன்பம் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. துன்பம் வெல்லும் கல்வி வந்து கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, நிறையா வந்து வெற்றி மேல் வெற்றி வந்தால் கூட நம்மளுக்கு என்ன பண்ணோம், ஒரு மேதைகள் வந்து நம்மளை நல்லா போற்ற மாதிரி நம்ம வாழணும். பெற்ற தாயோட புகழ் வந்து இந்த பிறந்த மண்ணில் என்றைக்குமே குறையாமல் நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார், ஓகேவா. அதுக்கப்புறம் தூற்றும்படி அப்படிங்கிறது இகழும்படி, மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவங்க நம்மளை தூற்றும்படி வாழக்கூடாது, அவங்க கைப்பொருள் அவங்க இது கொடுப்பாங்க அது கொடுப்பாங்க நம்பி வாழக்கூடாதுங்கிறாங்க. நெறினா வழி, சரிங்களா. வற்றாமல் அப்படிங்கிறது குறையாமல் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பாருங்கள், இந்த பாடலோட பொருளை தான் அவங்க வந்து திரும்ப சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரியாரோட அறிவுரைகள் என்றைக்குமே பெரியவங்க சொல்கிறாங்கன்னா அதை மீறக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த பண்பு அந்த பழக்க வழக்கங்களை என்றைக்குமே மாறாமல் அதுபடி வாழணும். பிறரோட உழைப்பை நம்பி நம்ம வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெற்ற தாயோட புகழ், நம்ம அம்மா அப்பாவோட புகழ் வந்து என்றைக்குமே மண்ணில் வந்து நிலச்சி வாழணும். இப்போ நூல்வழி பாருங்கள், எளிய தமிழ், இவர் வந்து இவரோட பாடலாம் பார்த்திங்களா, சும்மா எளிமையான கருத்தை தான் எழுதியிருக்காரு. அதாவது எளிமையான கருத்தில் அது வந்து எளிமையாக இருந்தாலும் அதில் ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சமூக சீர்திருத்தம், நம்ம இப்படி வாழணும், சமூகத்தில் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவரோட சீர்திருத்த கருத்துக்கள் வந்து ரொம்ப எளிமையாக பாடினவர் தான் இந்த பட்டுக்கோட்டை, சரிங்களா. அதுக்கப்புறம் திரை இசை பாடல்கள் மூலியமாக உழைப்பாளிகளின், அதாவது உழைப்பாளிகள் இருக்காங்களா அவங்களோட வியர்வையுமே அவங்களோட உயர்வை வந்து போற்றியிருக்காரு. அவங்க உழைக்கிற அந்த இருப்பாங்கள அந்த உழைப்பாளிகளோட உயர்வை வந்து போற்றி பாடியிருக்காரு. மக்கள் கவிஞர் தான் ரொம்ப முக்கியம், மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுகிறார், சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், செய்யும் தொழிலே தெய்வம். அதுக்கு அந்த ஏன்னா உழைப்பாளிகள்ங்கிறனால அந்த மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வமாமா. நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு தெய்வம். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு திறமை இருக்கிற மாதிரி தான் காசு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமை தான் நமக்கு பதவி, அதாவது கையும் காலும் தான் நம்மளுக்கான உதவி, சரிங்களா. அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும், வெயிலை நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேர்வை சிந்தி உழைக்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு எல்லாமே உணவாக நம்மளுக்கு கிடைக்கும், திரும்ப நம்மளுக்கு வரும். வெயில் தான் நம்மளுக்கு துணையாக இருக்குது, அதுக்கப்புறம் அதனால் வேர்வைகள் வருதுல்ல, அதுதான் நம்மளுக்கு வந்து விதையாக வந்து நம்மளுக்கு முளைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தினமும் வேலையும் உண்டு, குலமானமும் உண்டு, வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம். அதாவது நம்மளுக்கு தினம் வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு மானத்தோடு வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. காயும் ஒரு நாள், என்றைக்குமே ஒரு காய் வந்து கனி காக்க தான் செய்யும். அதே மாதிரி நம்மளோட கனவு வந்து கனவாக மட்டுமே இருக்காது. எல்லாருமே இப்போ இந்த டிஎன்பிசியில் எல்லாருக்குமே குரூப் 2 குரூப் 1 குரூப் 4 ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு இருக்கும். அப்போ அந்த இது இன்னைக்காலும் ஒரு நாள் நனவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா, வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமல், அதாவது எந்த இடத்துல வந்து நம்ம பசிக்குது, எந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் துன்பம் வந்தாலும் அதுக்கான நெறி மட்டும் தவறாமல் போகக்கூடாது, நெறி தவறாமல் போயிடக்கூடாதுங்கிறாரு, ஓகேங்களா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் இவர் தான், சரிங்களா. கிட்டத்தட்ட மக்கள் கவிஞர் அழைக்கிறாங்க. எளிய தமிழில் எல்லாருக்கும் போற்றும்படி கவிதைகளை, திரை இசை பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு, ஓகேவா. அப்புறம் உழைக்கும் மக்களோட துயரங்களை வந்து என்ன பண்ணியிருக்காரு, நிறைய அவங்களோட பொதுவுடைமை சிந்தல்கள்லாம் தன்னோட பாடல் வழி எடுத்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவர் எங்கே வாழ்ந்திருக்காரு அப்படின்னா, இவர் வந்து பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கபடுத்தான் காடு, சரிங்களா. செங்கல்படுத்தான் காடுங்கிற ஊரில் இவர் வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து கிட்டத்தட்ட 13/4/1930 பிறந்து 8/10/1959 இறந்துட்டார், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, புக் பேக் பாருங்கள்.
மாணவர் பிறர் தூற்றும்படி தான், சரிங்களா? பிறர் தூற்றும்படினா திட்டுற மாதிரி வாழக்கூடாது, நடக்கக்கூடாது. நாம் டேஸ் மூத்தோர் சொல்படி கேட்டு நடக்கணும். கைப்பொருள்னா கை கூட்டல் பொருள், கைப்பொருளை நம்பி வாழாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மானம் ப்ளஸ் இல்லா மானம் இல்லா. அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் பாருங்கள் 2024 குரூப் 4 கேட்டிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்கள் கவிஞர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி, சரிங்களா? இது வந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள் மக்கள் கவிஞர் இந்த மேக்ஸிமம் இவரோட அந்த மக்கள் கவிஞர் அந்த தான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்பாங்க. அதனால் நீங்கள் அதை மட்டும் படிக்காதீங்க. ஏன்னா இந்த வட்டம் நீங்கள் எழுத போகிறதுல பாடல் வரி கூட கேட்கலாம். ஏன்னா இவர் உழைப்பாளர்களை பற்றி கேட்டிருக்காரு, அந்த பாடல் வரி கூட கேட்கலாம், சரிங்களா? மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர் என்னது? மக்கள் கவிஞர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உச்சிமலையிலே ஊரும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது அப்படின்னு பாடியவரே இவர் தான். அதாவது உயர்வு தாழ்வு அப்படிங்கிறத வளர்க்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு உச்சியிலேருந்து அந்த அருவி உழுது பார்த்திங்களா, அது எல்லாமே மேலே உச்சியிலேருந்து அந்த அருவி வரும். ஆனால் பார்த்திங்கன்னா கீழே வரும்போது அது என்ன தனித்தனியாக போகுது, எல்லாமே ஒரே இடத்துல தான் கலக்குது, சரிங்களா? அந்த அருவி கூட என்ன பண்ணுது, ஒரே இடத்துல தான் போய் சேர்த்து ஒரே இடத்துல தான் போய் கலக்குது. ஆனால் மனுஷங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உயர்வு தாழ்வு இல்லாமல் மனுஷங்களும் தான் என்னது ஒற்றுமை இல்லாமல் உயர்வு தாழ்வு அப்படின்னு பிரித்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எளிமையான சமூக கருத்தை வந்து பாடியிருக்காரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா? இப்போ அந்த பாட்டு வரிலாம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நீங்களே பாருங்கள், கிட்டத்தட்ட பாருங்கள், ஓரளவு பாட்டு வரி வந்து கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து யார் அப்படின்னா கிட்டத்தட்ட நாமக்கல் கவிஞர், சரிங்களா? 2 பேரையுமே கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. எப்படி நான் பெருஞ்சித்திரனார், அதுக்கப்புறம் அதெல்லாம் சொன்னேன்ல வீரமாமுனியர், அதுக்கப்புறம் ஜி போப், அதெல்லாம் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொன்னேன்ல பெருஞ்சித்திரனார் தேவனைய பாவனர், அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணி சொன்னேன்ல. எப்பயுமே 2 பேர் தான், சரிங்களா? பாரதியார் பாரதிதாசனா, பெருஞ்சித்திரனார் தேவனைய பாவனர், அதுக்கப்புறம் ஜி போப் வீரமாமுனிவர், ஊவேசா தனி கேட்டகரியில் வருவாங்க, சரிங்களா? அதே மாதிரி நாமக்கல் கவிஞர் பட்டுக்கோட்டை, இவங்கெல்லாம் ஒரு பேர், அந்த மாதிரி வந்து படிச்சுக்கோங்க. இப்போ நாமக்கல் கவிஞர் பார்த்திங்கன்னா எங்கள் தமிழ். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப பழமையானது தமிழ் மொழி தான், அது வந்து ரொம்ப மென்மையானது வளமையானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வாழ்வுக்கு தேவையானது அன்பும் அதாவது வாழ்வுக்கு நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அன்பும் அறம் தான், சரிங்களா? அதுதான் சொல்கிறாரு. கால சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், இளமையோடு வாழணும் அப்படின்னு சொல்லி இவர் பாடல்கள் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா அருள்நெறி அறிவு தாரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது. அதாவது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. எல்லாத்துலேயும் அறம் சொல்கிறாங்க, சரிங்களா? எல்லாத்துலேயுமே அறம்படி தான் அவர் வாழணும், யாருக்கும் பொருள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வேணும்னு சொல்லி இந்த தமிழர்கள் வந்து புகழ மாட்டாங்க, யாரையுமே இகழ மாட்டாங்க, போற்றாதவங்கள அவங்கள வந்து வைய மாட்டாங்க, அன்பு அறத்தோடு இருப்பாங்க. அன்பும் அறமும் தான் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கும். அன்பு அறத்தோடு இருப்பாங்க தமிழர்கள்லாம். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழி. அதாவது அவர் தமிழை வந்து ஒரு தேன்மொழின்னு சொல்கிறாரு, வானொலி அந்த மாதிரி, சரிங்களா? அந்த மாதிரி உவமையாக சொல்லிகிட்டு இருக்காரு தமிழை. இப்போ இங்கே பாருங்கள், ஊக்கி விடும் அப்படிங்கிறது ஊக்கப்படுத்தும், சரிங்களா? விரதம்னா நோன்பு, சரியா? குறினா குறிக்கோள், பொழிகிறனா தருகின்ற. இப்போ பாடலோட பொருள் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தாய்மொழி வந்து இந்த தாய்மொழியில் தமிழ் மொழியில் அறிவு நிறைய நிரம்பி இருக்குது, அறநெறிகள் வந்து நிறையா இருக்குது, அருள் நெறி எல்லாமே இருக்குது, சரிங்களா? நிறையா வந்து அதை தான் சொல்கிறாங்க. நான் சொன்னேன்ல தமிழ் மொழியை கற்றோர் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா பொருள் வந்து பெறுவதற்காக யாரையுமே புகழ்ந்து பேச மாட்டாங்க, போற்றாதவர்களையும் வைய மாட்டாங்க. அதே மாதிரி குறிக்கோள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொய்யாமையும் என்ன சொல்லியிருக்காங்க, கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களையுமே என்ன பண்ணுவாங்கன்னா அறத்தோட இன்பத்தோட வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ் மொழிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே அறத்தை தூண்டும் அப்படிங்கிறாங்க, இன்பத்தை தரும், அச்சத்தை வந்து போக்கும், அது ஒரு தேன்மொழிங்கிறாங்க. இப்பாடலின் ஆசிரியர், சரிங்களா? அறத்தை போக்கணும் இந்த மாதிரிலாம் வந்தால் நாமக்கல் கவிஞர், சரிங்களா? இப்போ பாருங்கள் நாமக்கல் கவிஞர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவர் இப்பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர், சரிங்களா? நாமக்கல் கவிஞர், அதுக்கப்புறம் இவரை பார்த்திங்கன்னா தமிழறிஞர், அதுக்கப்புறம் விடுதலை போராட்ட வீரர். இதெல்லாம் பன்முகத்தன்மை, இதெல்லாம் படிச்சுக்கோங்க, ஏன்னா இதை கொடுத்து என்ன இல்லைன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இவர் காந்திய கொள்கையால் ரொம்ப ஈர்க்கப்பட்டு தான் இவர்
இருந்தனால இவருக்கு காந்திய கவிஞரை இன்னும் பேர் வச்சுட்டாங்க. இவர் காந்தியடிகளை ஃபாலோ பண்ணனால. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். சரிங்களா. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். சரிங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் இவர்கள் நூல்கள்லாம் பார்த்துக்கோங்க. மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி, இதெல்லாம் பாருங்களேன். இது எல்லாமே இது 3க்குமே ஒரு தொடர்பு இருக்கும். இந்த மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி, அதாவது மலை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு என் கதையை கேளு அப்படின்னு சொல்லி சங்கு ஊதுறாங்க. அப்படியே 3க்கு ஒரே கேட்டகரி தான் இருக்கும். மலை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு என் கதையை கேளு, இல்லைனா சங்கு ஊதுவேன், சங்கொலி இல்லைனா மலையில் உட்காந்துட்டு சங்க ஊதி என் கதையை கேளுன்னு சொல்கிறாங்க. இந்த 3 ஒரே இதாக இருக்கும். அதெல்லாம் நாமக்கல் கவிஞர். சரிங்களா. இதை பார்த்திங்கன்னா காந்திய கவிஞர்னு அழைக்கிறாங்க இவரை. சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், நாமக்கல் கவிஞரோட பாடல்கள் பார்த்திங்கன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகுது. அவர் விடுதலை வேட்கையில் அந்த பாட்டை பாடியிருப்பார். விடுதலை நாமக்கல் கவிஞர் அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் காந்தி கூட போகும்போது இந்த பாட்டை பாடியிருப்பார். சத்தியத்தின் நித்தியத்தை நம்பவும் சேருவீர் அப்படின்னு சொல்லி, கண்டதில்லை கேட்டதில்லை சண்டையிருந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததே நாம் பார்த்திட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், திரும்பியும் பெண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லி, பெண்மைங்கிறது ராமலிங்கனார். இது ராமலிங்கனா இவரோட பேர். சரிங்களா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருக்கு என்னது மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கிறாங்களா, அந்த மாதிரி இவரை காந்திய கவிஞர்னு அழைக்கிறாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. சரியா. நாமக்கல் கவிஞர்னா காந்தி. சரியா, காந்திய கவிஞர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமலிங்கனார் அந்த நூல் குறிப்பில் சொல்கிறேன். அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்தும், அதாவது அன்பு, ஆர்வம், அறம் இந்த மாதிரிலாம் வந்தாலே யார்? நாமக்கல் கவிஞர். சரியா. தன்னல மறுப்பும் சகிப்புத்தன்மையும் இயல்பாய் அமைந்தும் இன்ப சொரூபமாய் தாயாய் நின்று தரணியை தாங்கும் தாரமாய் வந்து தளர்வை போக்கும் உடன்பிறப்பாகிய உறுதுணை புரியும் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அன்பு, அந்த தமிழ் இருக்குது பார்த்திங்களா, அதை தாயாக மாறும், மனைவியாக மாறும், அதுக்கப்புறம் தங்கையாக மாறும், மகளாக மாறும், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பன்முகங்கள் இருக்குதுன்னு சொல்லி எடுத்து காமிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஆர்வம் இருக்குது, ஒரு பெண்களுக்கு தேவை உண்மைத்தன்மை இருக்குது, தன்னலம் மட்டும் இருக்குது, அது குடும்ப நலம் இருக்கும். அதுக்கப்புறம் அன்பு வடிவில் எதையுமே நீங்கள் கற்றுக்கணும் அந்த ஒரு பெண்ணாக இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரிங்களா. அதுக்கப்புறம் கணவன் மனம் சோர்ந்து போனால் கூட அவனுக்கு கவலைக்கு நம்ம என்ன பண்ணோம், உசுப்பேத்தி விடாமல் நம்ம மருந்தாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. கிட்டத்தட்ட தங்கையாக இருந்தாலும் சரி, தமக்கை கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே உடன் பிறந்தவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். மகளாக பிறந்து தந்தைக்கு பணிவுடை செஞ்சு பெண்களை அப்படி போட்டார். அதுக்கப்புறம் அயலார்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட அன்பு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நட்பு கொள்ளணும், அதுதான் பெண்களோட சிறந்த பண்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உறுதினா உறுதி, மனசு உறுதி. சகிப்புத்தன்மைனா பிறர் ஏதாவது பண்ணாங்கன்னா நம்மளை விட்டு கொடுத்து போகணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சுரூபம்னா வடிவம், தரணினா உலகம், தாரம்னா மனையாள், சேவைனா தொண்டு, அயலார்னா உறவல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க. இலக்கண குறிப்பு பாருங்கள், அன்பும் ஆர்வமும் அடக்கமும் வந்தால் எண்ணுமை. சரியா. வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை. சரிங்களா. இப்போ உம்முன்னு எண்ணுவீங்கள, இந்த ஒரு இம்மை இப்படி எண்ணுவீங்க, அப்போ எண்ணுமைன்னு வரும். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். வெளிப்படையாமல் வரலான்னா தான் அது உண்மை தொகை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா. இப்போ பாருங்கள், இன்ப சொரூபம்னா உருவகம். அந்த இன்பத்தை அவர் என்னது இன்ப சொரூபமாக அந்த பெண் திகழ்கிறா அப்படின்னு சொல்லி உருவகம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கவிஞர் ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர் மோக அப்படிங்கிற ஊரில் தான் அவர் பிறந்தார். வெங்கட்ராமன் அம்மணி அம்மாளுக்கு பிறந்திருக்காரு. இவர் தான் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். சரிங்களா. அதுக்கப்புறம் இவருக்கு நடுவண் அரசு என்ன பண்ணியிருக்கு, பத்மபூஷன் அப்படிங்கிற விருது கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இவர் தமிழக மக்களால் காந்திய கவிஞர்னு சொல்லி அழைக்கிறாங்க. பத்மபூஷன் விருது எந்த அரசு கொடுத்துச்சு? நடுவண் அரசு. ஓகேவா. அதையும் பார்த்துக்கோங்க, நடுவண் அரசு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1888 முதல் 1972 வரைக்கும் இவர் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவரோட தொகுப்புகள்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக மலர்னு வரும். தமிழ் தேன் மலர், காந்தி மலர், தேசிய மலர், சமுதாய மலர், பெரியோர் புகழ் மலர், திருநாள் மலர், சிறுகாப்பிய மலர், இசை மலர், அறிவு மலர், பல்சுவை மலர், இந்த மாதிரி மலர், சமுதாய மலர், இந்த மாதிரிலாம் மலர்னு வந்தாலே இவர் தான். சரிங்களா. நாமம் போடும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, மலர் வச்சுக்கணும் எப்பயுமே கையில், அதான் அழகு அப்படின்ற மாதிரி மலராக எழுதியிருக்காரு.
அதுக்கப்புறம் இதுவுமே கேட்டிருப்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா இசை நாவல்கள். இசை நாவல்கள்னால் 3 தான் சரிங்களா. கிட்டத்தட்ட இசை நாவல்கள்லாம் என்னது, இசைனாலே 3 தானே, இயல் இசை அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க சரிங்களா. இசைனாலே ஒரு 3, இயல் இசை நாடகம் அப்படிங்கிற மாதிரி 3 இசை. கட்டுரைனா 12 சரிங்களா. 12 கட்டு, ஒரு டசன்னா 12 கட்டு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. வரலாறுனாலும் 3 சரிங்களா. புதினம்னா 5, புதினா வந்து 5 ரூபாய்க்கு வாங்குங்க சரிங்களா. புதினாவை 5 ரூபாய்க்கு வாங்குங்க. இலக்கிய திறனாய்வு, திறனாய்வு வந்து கிட்டத்தட்ட 7 நாள் திறனாய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும், வாரத்தில் 7 நாளும். கவிதை தொகுப்புனா 10, ஒரு தொகுப்பாக ஒரு கவிதை 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். சிறுங்காப்பியம் அது வந்து 5 தான், நம்மளுக்கே தெரியும். மொழிபெயர்ப்புனா 4 சரிங்களா. 4 பேர்கிட்ட ஒரு நல்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது கேட்டிருக்காங்க பொறுத்துக்க அந்த மாதிரி இதில். இவன் பாருங்கள், நாட்டு வாழ்த்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து இந்தியா நாடு, இது இந்தியா நாடுங்கிறது என்னுடைய நாடே என்று தினம் தினம் நீ எதை பாடு சரிங்களா. சொந்தம் இல்லாதவர் வந்தவரால் தூங்கி கிடந்தது போதுமது. அதாவது இந்த நம்ம நாட்டுக்கு வந்து வெளிநாட்டவர்கள் ஆண்டாங்களே, அந்த இதை வந்து இவர் சொல்கிறார். யாரையுமே கிட்டத்தட்ட வந்தவர் போனவர் யாரை நம்பி வாடின காலங்கள் ஓடின தம்பி, இந்த தினம் முதல் இந்தியா நாடு என்னுடைய நாடே அப்படிங்கிறத பாடு பாடு. அவர் வந்து விடுதலை உணர்வை பற்றி நிறையா பேசுகிறாரு. கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த பாடல்கள் எல்லாமே இந்த மலர் திரும்பி அதான் சொல்லியிருக்காங்க. அந்த சமுதாய மலர், திருநாள் மலர், இந்த தலைப்பில் எல்லாத்துலேயும் தான் கிட்டத்தட்ட தொகுக்கப்பட்டிருக்கு ஓகேவா. இதில் வந்து என்னுடைய நாடுன்னு நினச்சிக்கோ, அந்த நாடை, இந்தியா நாடை என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லி பாடு அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவர் ராமலிங்கனார் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இங்கே திரும்பி அதை தான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இவர் முத்தமிழ் ஓவிய கலையிலும், முத்தமிழில் வல்லவர், ஓவிய கலையில் வல்லவர் சரிங்களா. இவர் வந்து சிறந்த ஒரு விடுதலை போராட்ட வீரராக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறை தண்டனையுமே அடைஞ்சிருக்கார். அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் தான் இவர் பாடியிருப்பார் காந்தி கூட போய். அதுக்கப்புறம் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்புவோம் யாரும் சேருவீர் அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட உணர்ச்சி மிக்க நாட்டு பாடல்களை நிறையா பாடியிருக்காரு. நடுவண் அரசிட்ட தான் கிட்டத்தட்ட இவர் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், இவரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் அப்படின்னு வந்தால் ராமலிங்கனர் இவரோட இயற்பெயர் சரிங்களா. அதே இது தமிழகத்தின் அரசவை கவிஞர் வந்தால் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தமிழகத்தின் அரசவை கவிஞர் அப்படின்னு அழைப்பாங்க, அது யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி ஓகே. அந்த வேறு பேர்கள் பாருங்கள். பகுத்தறிவு கவிராயன்னா யார், உடுமலை நாராயண கவி. உவமை கவிஞர் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத அப்படியே கரெக்டாக பேராக கொடுத்துருக்காங்க. நம்ம தான் வந்து சரியான விடையை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா கரெக்டாக சரியான இணையை வந்து நம்ம தான் சூஸ் பண்ணணும். பகுத்தறிவு கரெக்டு சரி. உவமை கவிஞர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் காந்திய கவிஞர் அப்படிங்கிறது ராமலிங்கனார் கரெக்டு. புரட்சி கவிஞர் அப்படிங்கிறது தாராபாரதி, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, புரட்சி கவிஞர் யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் வந்து 1, 3 மட்டும்தான் கரெக்டு ஓகேவா. அந்த 2க்கும் ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் பார்த்தீங்களா, நடுவண் அரசு. இதெல்லாம் கேட்கணும் அவசியமே இல்லை, ஆனால் அவரை பற்றி இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ரொம்ப. அதுக்கப்புறம் தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொல்லி பாடினவரே இந்த நாமக்கல் கவிஞர் தான். நூல்கள் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அழகின் சிரிப்பு யார், பாரதிதாசன். தெய்வ திருமலர், மலர்னு வந்தால் யார், நாமக்கல் கவிஞர். பாவிய கொத்து, பாவலரேறு பெருஞ்சித்தனார். கண்ணன் பாட்டு, பாரதியார். ஓகே, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவிதை தொகுப்புகளை இந்த மலர்னு ஈஸியாக வச்சுக்கலாம். மலராக வந்தால் இவர் தான். மலர் கொடுப்பாங்க நாமம் போடும்போது. இப்போ கோயிலுக்கெலாம் போனீங்கன்னா நாமம் போட்டிங்கன்னா அவங்க கையில் என்ன பண்ணுவாங்க, இப்போ கோயிலுக்கு ஸ்ரீவி அந்த மாதிரி கோயிலுக்கு போனீங்கன்னா நாமம் போட்டுட்டு பூ கொடுப்பாங்களே கையில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமலிங்கனார், நாமக்கல் கவிஞர் ரெண்டுமே ஒன்று தானே. நாமம். உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி அந்த பாடல் தான் என்ன அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனரோட பாடல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேட்டிருக்காங்க பாருங்கள். இசை நாவல்கள், இசைனா என்னது 3, புதினா வந்து 5 ரூபாய்க்கு வாங்குவோம், கவிதை தொகுப்புனா 10, மொழிபெயர்ப்புனா 4, இதெல்லாம் கேட்டிருக்காங்களா. அப்போ நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. புதினா 5 ரூபாய்க்கு தான் வாங்குவோம் நம்ம சரிங்களா, ஏன்னா அது ரொம்ப வாங்கினா வேகமாக வந்து அழுகி போயிடும். இசைனாலே ஒரு 3 சரிங்களா. மொழிபெயர்ப்புனா 4 பேர்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது நல்லா பேசணும், நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி. கவிதை தொகுப்புனா தொகுப்பாக ஒரு 10 சரிங்களா, தொகுப்பாக. அடுத்து பெண்மைக்கு பன்முகங்கள், அதாவது பெண்மையில் வந்து தாய் தந்தை அந்த இப்போ ஒரு பெண்மையை வந்து கிட்டத்தட்ட என்னவா நிறையா அம்மா
இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தங்கை தமக்கை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதாக மாறுறா. மனைவி, கணவனுக்கு நல்ல மனைவி, அந்த மாதிரிலாம் மாறுறான்னு சொன்னது ராமலிங்கனர். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், வசன நடை கைவந்த வள்ளலார் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள். தைரியநாதர் அப்படிங்கிறது வீரமாமுனிவர். இது காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர். இதெல்லாம் வந்து அவங்களோட வேறு பேர்கள். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுவர் ராமலிங்கனர். அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழக அரசின் முதல் அரசவை, முதல் 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 அப்படின்னு வந்தாலே என்ன அப்படின்னா நம்ம நாமம்தான், ராமர். சரிங்களா? ராமலிங்கனர். அதுக்கப்புறம் அயலார் தமக்கும் அன்பை, அதாவது என்ன சொல்கிறாங்க, அயலார்களுக்கும் வெளிநாவர்களுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அன்பு செய்யும், நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை வந்து புகழ்ந்தவர். எல்லாருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெண்மையை வந்து புகழ்ந்திருக்காரு நாமக்கல் கவிஞர். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பட்டவர் யார்? ராமலிங்கனர். ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழர் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு பாடினவர் நாமக்கல் கவிஞர். அப்புறம் சிறப்பு பெயர்கள், திருமை சிறப்பு பெயர்கள் தான் கேட்டிருக்காங்க. தேசிய கவிஞர் யார் அப்படின்னா பாரதியார். சரியா? புரட்சி கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசன். காந்திய கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அப்புறம் பாருங்கள், திரும்ப எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னு சொன்னவர் யார்? பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் அதாவது பசி தீரணும் அப்படின்னு சொன்னவர் தான் நாமக்கல் கவிஞர். எல்லோரும் எல்லாமும் பெறணும் அப்படின்னு சொன்னவர் கண்ணதாசன். சரியா? சபையிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது கவிமணி. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சரி, ஓகே, இவ்வளோ இது கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட எப்படிலாம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பாருங்கள் கொஸ்டின்ஸ். நீங்கள் இதை பார்க்குறதுனால இது எல்லாமே புது புக்கு பழைய புக்கு எல்லாமே ஒரு சேர தானே இருக்கும். அதனால் ஒன்ஸ் வந்து புக்ஸ் இல்லாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ கூடா ஒழுக்கம், இங்கே பாருங்கள், கூடா ஒழுக்கம் இந்த தலைப்புலேருந்து 7 கொஷின் வந்திருக்கு. அதை நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து என்ன அணி? இல்பொருள் உவமை அணி. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட மனசை அடக்கி அதாவது அலைப்பாய விட்டுக்கிட்டே இருக்கிறது. இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இப்படியா அப்படியா. இப்போ உங்கள் டார்கெட் குரூப் 1 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை தவிர்த்து நீங்கள் வந்து எதையுமே யோசிக்கக்கூடாது. குரூப் 2 அப்படின்னா அது ஓகே, அந்த ட்ராக்லேயே போகணும். குரூப் 4 அப்படின்னா அந்த ட்ராக்லேயே போகணும். எங்கேருந்து அங்கே போகலாமா, அங்கேருந்து இங்கே போகலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்திங்கன்னா என்ன பண்ண முடியாது, எதையுமே கிளியர் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஒரே ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது பின்னாடியே ஓடுங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ் தான். அதான் சொல்கிறாங்க, மனத்தை வந்து அடக்க தெரியாதவனுக்கு, சரிங்களா, அவனுக்கு என்ன தான் தவம் வந்து இருந்தால் கூட அவன் இந்த தவம் வந்து வேஸ்ட்டு தான். சரிங்களா? இப்போ வந்து புளி இருக்குது பார்த்தீங்களா, புளியோட தோலை வந்து ஒரு பசு இருக்குது, அந்த பசு வந்து புளியை வந்து தோலை போத்திட்டு அது புல்லை மேய்ஞ்சிட்ருக்கு. அப்படின்னா அது என்னது, அது வந்து அது பசு கிடையாது, அது வந்து புளி கிடையாது, பசு மாதிரி புளி வந்து புளியோட தோலை போத்திட்டு பசு புல்லை மேயுது. சரிங்களா? அது உண்மையிலே அது புளி கிடையாது. சரிங்களா? அது வந்து பசு தான் மாறி சும்மா. அப்போ அந்த மாதிரி வள்ளுரவம் பெற்றம்னா பசு. சரிங்களா? அதை தான் சொல்கிறாங்க. வழியில் நிலைமையான் ஒருத்தன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மனசை அடக்க தெரியாதவனுக்கு ஒரு என்ன தான் அவன் தவறு இருந்தோ அது வேஸ்ட்டு தான், அது வந்து அதனால் என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கனை கொடியது யாழ் கொடு செவ்விது ஆங்கு அண்ண அப்படின்னா போல. சரிங்களா? வினைபடு பாடலல் கொழல் அப்படிங்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இதோட பொருள் என்னென்னா, நேராக இருந்தாலும், அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து கிட்டத்தட்ட அம்பு யாழ் இதில் வந்து என்னது 2 இதையுமே வந்து என்ன சொல்கிறாங்க, உவமைப்படுத்தி சொல்கிறாங்க. அண்ணனா போல. சரிங்களா? போல ரெண்டும். இப்போ கணைனா என்னது, அம்பு. சரிங்களா? யாழ்ங்கிறது ஒரு இசைக்கருவி. சரிங்களா? கணைனா அம்பு. சரிங்களா? அது ஒரு கருவி. அதே மாதிரி யாழ்ங்கிறது ஒரு இசைக்கருவி. சரிங்களா? கிட்டத்தட்ட அம்பு பார்த்திங்கன்னா நேராக தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் நேராக இருந்தாலும் அது வந்து ஒருத்தவங்களை குத்துச்சுன்னா அந்த ஆள் இறந்து போயிடுவாங்க. அது அவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம். ஆனால் யாழ் பாருங்கள் இப்படி இருக்கும், இப்படி வளைஞ்சிருக்கும். ஆனால் அது என்னது, அதோட இனிமையான குரல். அதில் வாசித்தாங்கன்னா அந்த குரல் வந்து எதுவுமே நம்மளை செய்யாது, அந்த மாதிரி. சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க. அதுபோல் அவங்களோட தோற்றத்தை வச்சு எடை போடாதீங்க. இவங்க வந்து இப்படி, அவங்க அப்படி,
இவங்க வந்து குண்டாக இருந்தாங்களா, இவங்க வந்து இப்போ குண்டாக இருக்காங்களா, இவன் ரொம்ப கொடூரமானவன், ஒல்லியாக இருக்கானா இவன் வந்து அந்தவன், அப்படிலாம் எடை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தோற்றத்தை வச்சு எடை போடாதீங்க அப்படிங்கிறத இந்த கருவிகளை வச்சு சொல்கிறாங்க. சரிங்களா? அம்பு நேராக தான் இருக்கும். நேராக இருந்தால் அதுக்காண்டி அம்பு வந்து நல்லதா இல்லை அதனால் உயிர் கூட போகலாம். ஆனால் யாழ் வந்து வளைஞ்சிருக்கும். இருந்தாலுமே அது வந்து நல்ல நல்ல விஷயத்துக்கு பயன்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, வஞ்ச மனத்தான் படிற்று ஒழுக்கம் பூதங்கள் 5ம் மகத்தே நகும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 பூதங்கள் பார்த்திங்கன்னா, அதாவது ஒருத்தன் வஞ்சக மனசு, அவன் எப்பயுமே என்ன பண்ணுறான், மனசில் வஞ்சகத்தையாக வச்சுக்கிட்டே இருக்கான். சரிங்களா? அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூதம் அவனோட உடம்புல இருக்க 5 பூதங்கள் இருக்குல்ல, அந்த 5 பூதங்களுமே அவனுக்கு உள்ளே சிரிக்குமா. இன்னும் இவன் எப்போ பார்த்தாலும் நல்ல நடத்தையே இவனுக்கு கிடையாது போல, இவன் என்ன எப்போ பார்த்தாலும் கெட்டதையாக யோசிச்சுக்கிட்டே இருந்தான் மனசுக்குள்ளே. எப்போ பார்த்தாலும் ரொம்ப மனசில் எதையாவது ஒன்று வச்சுட்டு வினயத்தை ஏதாவது வச்சுக்கிட்டே இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி இவனை பார்த்து அந்த வஞ்ச மனத்தானை பற்றி அந்த பூதங்களே வந்து சிரிக்குமா. 5 பூதங்கள் இருக்குல்ல, அதுவே சிரிக்குமா அவனோட 5. அதுதான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இதில். அடுத்து வான் உயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தான் நெறி குற்றப்படி. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதாவது தன் மனம், அதாவது இந்த இது செஞ்சால் தப்பு, இது வந்து எனக்கு தப்பாக தெரியுது, சரிங்களா, அப்படின்னு நம்ம மனசுக்கு சொல்லுது. மனசு நம்மளை சொல்லி இது பண்ணாத, இது செஞ்சால் தப்பு குற்றம் அப்படின்ட்டு சொல்லுது. அப்படி தெரிஞ்சும் அவன் அந்த தப்பை பண்ணுறான். அப்படி தப்பை பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுறான், தவம் இருக்கான், பெரிய நல்லவன் மாதிரி தவம் இருக்கான். அதனால் அவன் இந்த தவ கோலத்தினால அதனால் என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? 3வது பாருங்கள், வழியில் நிலைமையான். அது வந்து அதுதான் சொன்னேன்ல, அதாவது கிட்டத்தட்ட அடக்கம் இல்லாதவன் ஒருத்தன் வந்து தவம் இருந்தாலும் அந்த தவன் வந்து பயனை தராது. சரிங்களா? அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து 4வது பாருங்கள், தவம் மறந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேற்றுவன் புல் சிமிழ்ந்தற்று. சரிங்களா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வேடன் இருக்கான், வேடத்தில் மறைந்து வேண்டாதன செய்தல் புதரில் மறைந்து பறவை பிடிப்பது போகலாம். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு வேடன், சரிங்களா, அவன் வந்து வேடன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாமே வேண்டாதெல்லாம் செஞ்சுக்கிட்டு, சரிங்களா, இதை வேஷம் போட்டுக்கிட்டு நான் எல்லா தப்பையும் அவன் பண்ணிக்கிட்டு ஒரு புதரில் மறைஞ்சிக்கிட்டு ஒரு பறவை, அவன் மறைஞ்சிக்கிட்டு அந்த தப்பை பண்ணுறான். ஆனால் வெளிப்படையாக செய்யாமல் மறைஞ்சிட்டு தப்பு பண்ணுறான், வேட்டுவன் மாதிரி. சரிங்களா? வேட்டுவன் என்ன பண்ணுவான், மறைஞ்சு புறவை அந்த பறவைகள்லாம் பிடிக்கிறான் பார்த்தீங்களா, அதை தான் அவங்க இங்கே வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? வேடத்தில் மறைஞ்சு வேண்டாதானே செய்ய, வேடத்தில் மறைஞ்சி நீ என்னன்னாலும் செஞ்சாலுமே புதரில் வந்து நீ என்னது ஒளிஞ்சிக்கிட்டு அதுக்கு பறவையை பிடிக்கிற, அதனால வந்து அது தப்பு தானே, இருந்தாலும் அது தப்பான விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து 5வது பற்றற்றாம் என்பர் படிற்றொழுக்கம். அடுத்து என்று ஏதம் பலவும் தரும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஆசை இல்லை. சரிங்களா? நிறைய ஆசை இல்லை, ஆனால் நிறைய அவங்க நடத்தைகள் எல்லாமே வந்து என்னது ஒரு பொய்யான நடத்தையாக தான் இருக்குது. சரிங்களா? ஆசை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் வந்து எல்லாமே நடத்தைகள் எல்லாமே பொய்யாக தான் இருக்குது. அது வந்து எப்பயுமே நம்மளுக்கு துன்பம், ஏதம்ங்கிறது துன்பம் தான் நிறையா நம்மளுக்கு தரும். ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு நிறையா பொய்யான நடத்தைகளை வந்து நம்ம நடக்கிறது பற்று இல்லாமல் இருந்தால் கூட அவங்களுக்கு நிறையா துன்பம் தான் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் மண்கணாரில் அப்படின்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட திரும்பி அதான் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட மனசளவில் என்னது துறவு இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு வெளியே வந்து என்ன பண்ணணும், ரொம்ப எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு, வன்கணார்னால் கொடியவர்கள். சரிங்களா? எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு வாழ்கிறது, அது அந்த துறவு இருந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புறம் குன்றி கண்டனையரேனும் மகம் குன்றி மூக்கில் கரியார் உடத்து. அதாவது கிட்டத்தட்ட ஒரு குண்டுமணி அளவு கூட வெளியே என்னது காவியும் அகத்தே கருமையும் உடையார் உண்டு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குண்டுமணி போல புறத்தே காவியும் அகத்தே கருமையும் உடையார் உண்டு. அதாவது நீங்கள் என்ன தான் வந்து வெளியே காவி வேஷம் போட்டுக்கிட்டா கூட, சரிங்களா, கிட்டத்தட்ட அதில் அந்த காவி வேஷம் போட்டனாலும் சின்ன அளவு கூட என்ன பண்ணக்கூடாது, சின்ன தப்பு பண்ணிடக்கூடாது. ஆனால் அப்படி இருக்காங்க நிறைய பேர், குண்டுமணி அளவு கூட இருக்காங்க, அந்த கருமை உடையோரும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. மனத்தது மாசக மாண்டார் நீராடி மறைந்து ஒழுகு மாந்தார் பலர். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறையா மனசில் அழுக்காக வச்சுருக்கான். சரிங்களா? அவன் வந்து நீரெல்லாம் கிட்டத்தட்ட வந்து இந்த குளம் அந்த குளம் அது இதுன்னு போய் பாவத்தெல்லாம் கழிச்சிட்டு வர்றான் பார்த்தீங்களா. அதுதான் உலகில் வந்து நிறைய பேர் இருக்காங்களாம். எல்லா இடத்துக்கும் போகிறாங்க, நான் எல்லா தப்பும் பண்ணிவிட்டு நான் காசிக்கு போகிறேன், கங்கைக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பாவம் ஒழிஞ்சிருமா, அப்படி பேர் தான் நிறைய பேர் இருக்காங்க மாந்தர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
8வதுல. 9வது பாருங்கள், கனை கொடியது யாழ்கொடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலல் கொள்ளதான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்வைக்கு அம்பு வந்து என்றைக்குமே நேராக தான் இருக்கும். யாழ் கருவி வளைஞ்சு தான் இருக்கும். இருந்தால் கூட அவங்களோட செயல் 2ஓட செயலை வந்து நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், அது மாதிரி தான் அப்படின்றாங்க. ஒருத்தவங்கள எடை போடாதீங்க அப்படின்றாங்க. அடுத்து, மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். உலகம் தூற்றும் கெட்ட நடத்தையை விடின் தலை மலித்தலும் சடை நீட்டலும் வேண்டாம். சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த உலகம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து கெட்ட விஷயத்துக்கு என்ன பண்ணோம், உலகம் வந்து நிறையா கெட்டதை தூற்றத்தான் செய்யும். சரிங்களா? அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே கெட்டதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணோம், பழித்த அந்த இதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ப்ரீவியஸ் 8th நியூ புக்கில் பாருங்கள், இதில் வந்து இந்த 2025 குரூப் 4ல் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். புல் அப்படிங்கிறது பாருங்கள், புல் சிமிழ்ந்தற்று. புல் வந்து என்னது, இதுலேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், புல் சிமிழ்க்கும். சரிங்களா? ஒளி மரபு எங்கேருந்து கேட்டிருக்காங்க, புக்கில் தான் இருக்குது இந்த கொஸ்டின். புல் வந்து சிமிழ்க்கும் 2025 குரூப் 4ல் ஒளி மரபில் இந்த குரல்லேருந்து கேட்டிருக்காங்களா. அப்புறம் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை பார்த்து சிரிக்கும், வஞ்சக மனத்தான். வஞ்சகமாக வச்சுருக்கான், உடம்பு பூரா வஞ்சகம் பிடிச்சவன் அப்படிம்பாங்களா. அவங்க இந்த பஞ்சபூதங்களே இவன் என்னடா கொஞ்சம் கூட நல்லவனாகவே இருக்க மாட்டான் போல் அப்படின்னு சொல்லி சிரிக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட அதான் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? வஞ்சக மனத்தான். அதுக்கப்புறம் பாருங்கள், வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5ம் அகத்தே இருக்கும் வற்புடித்தவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போலி ஒழுக்கம். எல்லாத்துலேயும் வந்து வெளியே நல்லாவே மாதிரி நடிச்சுக்கிட்டு ஆனால் போலியாக வந்து ஒழுக்கமாக இருக்கிற வர மாதிரி எல்லாத்துலேயும் வெளியே வந்து ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளக்க பூரா பார்த்திங்கன்னா அகத்தில் ரொம்ப அகத்தே என்ன உள்ளுக்குள்ளே பூரா வஞ்சகம். அதான் போலி ஒழுக்கம் அப்படிங்கிறாங்க. போலி ஒழுக்கம்னா வெளியே வேஷம் போடுறது. அப்புறம் தவ வேடம் பூண்டு கொண்டு மனத்தை அடக்கும் வலிமை இல்லாமல் தவத்திற்கு புறம்பான செயல்களை செய்யும் மத வேடதாரிகளின் செயல்களை வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து இந்த கூற்று காரணமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். புலித்தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. புதர் மறைந்து வேட்டுவன் புல் சிமிந்தற்று. அதான் புதருக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு அவன் வேட்டுவன் மாதிரி எல்லா தப்பையும் செஞ்சு, புதரில் மறைஞ்சிட்டு அவன் வேட்டுவன் என்ன பண்ணுவான், புல்லை வந்து பிடிப்பான்ல பறவைகளை, அந்த மாதிரி வெளியே வேடம் போட்டுக்கிட்டு எல்லா தப்பையும் பண்ணுறது. அது மாதிரி அதான் சொல்கிறாங்க. ரெண்டுமே என்னது, ரெண்டுமே கரெக்டு தான். 1 மற்றும் 2 சரி. சரிங்களா? தவம் மனசில் வந்து வெளியே தவம் வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு ஆனால் வெளியே வந்து உள்ளுக்குள்ளே தவறு இருக்கேன், வெளியே வந்து நிறைய தவறு இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நிறையா வந்து கெட்டதை ஒழுக்கம் இல்லாத விஷயத்தெல்லாம் செய்கிறது. அது அப்போ ரெண்டுமே சரி தான். கூற்று 1 ரெண்டுமே சரி அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் பாருங்கள், தவ வேடம் பார்த்தீங்களா, திரும்பி அதே கொஷின் அப்படியே மாற்றாமல் கேட்டிருக்காங்க பாருங்கள். தவ வேடம் பூண்டு கொண்டு மனத்தை அடுக்கும் வலிமை இல்லாமல் தவத்திற்கு புறம்பான அவசியல்களை செய்யும் மத வேடதாரிகளின் செயலை வள்ளுவர் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, புலியின் தோல் போர்த்து, அதாவது புலியோட தோலை போர்த்துட்டு பசு புல்ல மேயிற மாதிரியும் வெளி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி மனிதர்களை சொல்கிறாரு. ஓகேவா? 2வது வந்து அந்த வேட்டுவனை பற்றி சொல்கிறாரு. ரெண்டுமே சரிதான் பாருங்கள், அப்படியே கேட்டிருக்காங்க. தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? அவன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து தகாத செயல்களை செஞ்சு வேட்டுவர் தான் அவன் என்ன அந்த புதருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எல்லா தப்பும் செய்கிற மாதிரி வேட்டுவரை வந்து ஒப்பிடுறாரு. அதுக்கப்புறம் சொற்களை ஒழுங்குபடுத்தி குரல் வடிவம் ஒன்றை குரலை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க நேராக. கனை கொடிது யாழ்கொடிது செவ்விது யாங்கு அன்ன வினைபடு பாலல் கொழல். கிட்டத்தட்ட வந்து அம்பையும் அந்த கனை, சரிங்களா, அன்பு ப்ளஸ் அந்த யாழோட தன்மையை வந்து சொல்கிறாங்க. உண்மையான துறவிகள் வேடம் போட வேண்டிய தேவையில்லை. ஆமாம், உண்மையான துறவிகள் ஏன் வேடம் போடணும், உலகம் பழிக்கின்ற தவறான செயல்களை தான் துறவிகள் என்ன பண்ணணும், ஒழிக்கணும் அப்படிங்கிறத அவங்க வேண்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட என்னது, மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்தில் எதுவுமே வேணாம், எல்லாத்தையுமே ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி துறவிகளே வேண்டுவாங்களாம். சரி, ஓகே. பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இந்த குரல்லேருந்துமே எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னு. கூடா ஒழுக்கம், இந்த மாதிரி டிஎன்பிசியில் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து நல்லா நிறைய கேள்வி வரும். ஏன்னா நம்மளே படிக்கிறோம், கல்வியை விட ஒழுக்கம் தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கிறோம். சரிங்களா? அதனால் ஒழுக்கம் சம்மந்தத்தை நல்லா தவறாமல் படிச்சுக்கோங்க. அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டாக அடித்து பாருங்கள். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு வந்து எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் மார்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து இதை பார்த்து என்றைக்குமே வந்து டைரெக்டாக படிக்காதீங்க. எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தரம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ நான் தான் சொல்கிறேன், 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்கக்கிட்டேயும் இந்த 10ஆம் வகுப்பு புக்கு இருக்கும்,
உங்ககிட்டேயும் 10ஆம் வகுப்பு புக்கு இருக்கும். ஆனால் அவன் வந்து இது அவன் ஸ்டைலில் அவன் படிப்பான். நம்ம ஸ்டைலில் நம்ம டிஎன்பிஎஸ்சியை படிக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தடுத்து நம்ம கிளாஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். டெஸ்ட்டுமே உங்களுக்கு கரெக்டாக வந்து கொடுத்துட்டு வரோம். சரிங்களா? டெஸ்ட்டை வந்து நல்லா அடித்து பாருங்கள். சரிங்களா? உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மார்க்கை வந்து சொல்லுங்கள். சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.